மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-12 வரையிலான வசனங்கள் வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வசனத்தை வாசித்தால், மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கப்பர்நகூம் என்கிற அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். அங்கே அவர் தங்குவதற்காக ஒரு வீட்டிலே அவர் போயிருந்த போது இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு இடம் போதாத அளவுக்கு அந்த இடத்திலே ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்பொழுது 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். அப்ப 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமக்கணும்னா, நான் சிறுவனா இருக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலத்துல ஒரு சின்ன பலவீனம்னாலும் ஆட்டோ கூப்பிட்டுருவாங்க, கார் கூப்பிட்டுருவாங்க, இல்லைன்னா 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருவாங்க. நம்ம மக்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் இந்த காலத்துல வாகனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் சிறுவனா இருக்கும்போது எங்க ஊர்ல யாராவது பலவீனப்பட்டு போனா 4 பேரை கூப்பிடுவாங்க. 4 பேர் கூப்பிட்டு 4 பேரையும் ஒரு கட்டில்ல, நார் கட்டில், அந்த பனைமரத்தில் உள்ள நாரினால் செய்யப்பட்ட கட்டில்ல படுக்க வச்சு 4 பேரும் அந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்கிறதுனால 4 காலையும் தாங்கி பிடிச்சு அந்த கட்டில்ல தான் மருத்துவமனைக்கு கொண்டு போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. நானும் அப்படிதான் இதையும் விசுவாசிக்கிறேன். அப்ப 4 பேர் சேர்ந்து அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்துல வந்தார்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்து நிமித்தம் திரளான ஜனங்கள் கூட்டமாய் அந்த இடத்துல நின்னதுனால, அப்ப இவனுடைய பாதிப்பை குறித்து அந்த இயேசுவுக்கு நாம் சொல்ல முடியாது, இவனுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து ஆண்டவருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு யோசனை உண்டாகி, இப்ப எப்படியாவது இயேசு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார், அவர் இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவங்க பின்வாசல் வழியாய் வந்து வீட்டுக்கு மேல, கூரைக்கு மேல ஏறி கூரையில ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி அந்த கூரை வழியா இறக்குறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எப்படியாவது இந்த மகனை இயேசுவனிடத்துல கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இவனை அந்த கூரை வீட்டுக்கு மேல ஏறி அந்த கூரையை பிரிச்சு அங்க ஒரு ஓட்டை உண்டாக்கி அந்த மகனை, அந்த பாதிக்கப்பட்டவனை அந்த ஓட்டை வழியாக கீழே இறக்கி இயேசுவனிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்ப இயேசு இவனுடைய விசுவாசத்தை கண்டு, அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். இவங்க விசுவாசிக்காம இருந்திருந்தா ஏன் நமக்கு இவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில ஏன் அவரை தேடி போனோம் அப்படின்னு திரும்பி போயிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எப்படியாவது இந்த இயேசு கிட்ட அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போய் நிறுத்தி ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க பார், எவ்வளவு பிரயாசம்.
அப்ப அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், முதல்ல அந்த திமிர்வாதம். திமிர்வாதம் என்றால் பக்கவாதம். பக்கவாதம் என்றால் அது ஒரு முழு சரீரமும் செயலிழந்து போன ஒரு காரியம். படுத்த படுக்கை எல்லாமே அந்த பெட்ல தான். நீங்க சிவியரான ஸ்ட்ரோக் வியாதி, அந்த பக்கவாதம் வந்தவங்களை நீங்க பார்த்து பாருங்க. அவங்களால நடக்க முடியாது, எழும்ப முடியாது, அவங்களால கடமைகள் செய்ய முடியாது. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள், படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை நான் இன்றைக்கும் பார்த்திருக்கிறேன். அதே போல தான் இந்த திமிர்வாதக்காரன், பக்கவாதம், அந்த ஸ்ட்ரோக் வியாதிப்பட்டவன் செயலிழந்து போய், சரீரம் எல்லாம் செயலிழந்து போய், இவனுக்கு ஒரு பக்கம் ஒரு ஜீவன் சுகம் இருக்கிறது, அவ்வளவுதான். இவனை கொண்டு போய் இவன் சொல்லி இருக்கலாம், ஏன் இந்த ஜனல் கூட்டத்துக்கு மத்தியில என்ன கொண்டு போறீங்க, என்ன திருப்பி வீட்டுக்கே கொண்டு போங்க, இல்லைன்னா ஏன் இந்த கூரைக்கு மேல என்ன தூக்கி எடுக்கிறீங்க, ஏன் இந்த கூரை வழியா என்னை இறக்குறீங்க, எனக்கு முடியல, எனக்கு கஷ்டம், என்னால முடியாது, இப்படியெல்லாம் அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் எப்படியாவது எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார், இயேசு எப்படியாவது எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம், இவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அதனால தான் இவனுடைய ஏற்கனவே சரீரம் பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறது. பாதிக்கப்பட்டு போன நிலைமையிலையும் இவனை கூரைக்கு மேல ஏத்துறது வரையிலும் பொறுமையா இருக்கிறான். கூரையிலிருந்து அதன் வழியா இறக்கிறது வரையிலும் அவன் பொறுமையா இருக்கிறான். வீட்டிலிருந்து அவர் இருக்கிற இடம் வரையிலும் போகிறது வரையிலும் அவன் பொறுமையா இருக்கிறான். காரணம் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம். இயேசு கிட்ட மேல அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விசுவாசம், ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம். அதனால தான் இவ்வளவு தூரம் அவன் பொறுமையா இருந்தான். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க பிரயாசப்படணும். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க விசுவாசிக்கணும். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையா இருக்கணும். இந்த திமிர்வாதக்காரன் விசுவாசித்தான், பொறுமையா இருந்தான், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டான். ஏன் இதுல பொறுமையா இருந்தான்? ஏன் இவ்வளவு தூரம் விசுவாசமா இருந்தான்? இயேசு செய்த அற்புதங்களை இவன் கேள்விப்பட்டான். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், சப்பானிகளை எழும்பி நடக்க பண்ணினவர், முடவர்களுக்கு அற்புதம் செய்தவர், 38 வருஷம் பெதஸ்தா குளத்தங்கரையில் சப்பானியாய் கிடந்தவனை ஆண்டவர் எழும்பி நடக்க பண்ணி அற்புதம் செய்தார். இதெல்லாம் இவனுக்கு தெரியும். இந்த திமிர்வாதக்காரன் அதை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த கேள்விப்பட்ட உடனேயே விசுவாசம் வளர ஆரம்பித்தது. விசுவாசம் அவனுக்குள்ளே கால் ஊன்றி நிற்க ஆரம்பித்தது. எனக்கு இயேசு செய்வார், எனக்கு ஆண்டவர் செய்வார், எனக்கு இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். அவனுக்கு அந்த விசுவாசம். உங்க வாழ்க்கையில் அந்த விசுவாசம் உண்டா? அந்த பொறுமை உண்டா? அந்த நம்பிக்கை உண்டா? எப்படியாவது இயேசுவினிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்கிற பிரயாசம் உண்டா? பிரயாசம் இல்லாதபடி ஜெயம் உனக்கு வராது. பிரயாசம் இல்லாதபடி வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. பிரயாசப்படணும். ஒரு +2 படிக்கிற ஒரு மாணவன் இரவு பகலாய் படித்து 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 எப்படியாவது நான் அச்சீவ்மெண்ட் இந்த இவ்வளவு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய பிரயாசத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவனுக்குள்ளே காணப்படுகிற பிரயாசம். டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வரப்போகிறது, எப்படியாவது நான் அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும் என்று அவனுக்குள்ளே இருக்கிற பிரயாசம். எப்படியாவது நீட்டில் நான் பாஸ் ஆக வேண்டும் என்று அவனுக்குள்ள இருக்கிற பிரயாசம். அதை காட்டிலும் இயேசுவினிடத்தில் அற்புதம் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் இருக்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க பிரயாசப்பட வேண்டும். நீங்களும் நானும் பிரயாசப்படாதபடி ஜெயம் வராது. ஏன் நமக்கு அநேக பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் என்று அற்புதம் நடக்கவில்லை என்றால் பிரயாசம் இல்லை. சில மாணவர்கள் ஏன் மதிப்பெண்களை குறைவாக எடுக்கிறார்கள்? பிரயாசம் இல்லை. ஏன் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? பிரயாசம் இல்லை. ஏன் பிள்ளைகளிடத்தில் இந்த நன்மை இல்லை? பிரயாசம் இல்லை. பிரயாசப்படாதபடி ஜெயம் வராது. பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. இந்த முடவன் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவன். இப்ப பாருங்க, இந்த ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அவனை இயேசுவனிடத்துல கொண்டு போனவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவன் அப்படியே கூரையை பிரிச்சு உள்ள இறக்கிறது வரையிலும் அவன் பொறுமையா இருந்தான்.
நிறைய பேருக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற அந்த பொறுமை நமக்கு வேண்டும். எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், அதன் காலத்துல எனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே தான் 5வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இவன் இந்த பாவம் அவனிடத்துல ஏராளமான பாவத்து நிமித்தம், பாவம் இயேசுவால தாங்க முடியாதபடிதான் நீ முடங்கி கிடந்துக்கோன்னு இந்த முடக்குவாதத்தை ஆண்டவர் அனுமதித்தார். அல்லேலூயா. சில பேரு சொல்லி சொல்லி பாக்குறோம், பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. பாவம் என்னால நிறுத்த முடியாது, இந்த பாவத்தை என்னால விட முடியாது, இந்த பாவம் என்னால செய்யாம இருக்க முடியாது, இந்த பாவத்துல நான் அடிமையாகி போனேன், பாவத்துல நான் ஊறி போனேன், இனி என்னால முட முடியாது. ஒரு சிகரெட் பிடிக்கிறவனே இதெல்லாம் உன் உடம்புக்கு கேடுன்னு சொன்னா அவன் சொல்றான், அது எனக்கே தெரியும், என்னால விட முடியலையே. இந்த கையில நவடி திருக்கி சில பேரை பார்த்து இருக்கிறோம், கவரை பிரிச்சு கையில தட்டி அதை பட்டு திருக்கி முறுக்கி சுண்டுக்குள்ள வைக்கிறானே, அவனிட்ட நேரடியாய் சொல்றேன், தம்பி, வாலிப தம்பி, உனக்கு 25 வயசு கூட இன்னும் ஆகல, இன்னும் உன்னுடைய வாழ்க்கை 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. நீ இடையிலே கேன்சர் வந்து செத்துருவ தெரியுமா? உன் சுண்டெல்லாம் புழுத்து புண்ணாகி எத்தனை பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. இத போதை பாக்குகளை நீ பயன்படுத்தினது நிமித்தம் என்று அவனுக்கு சொன்னாலும் கூட, எனக்கு தெரியும் அண்ணா, நான் சாவுன்னு எனக்கு தெரியும், கேன்சர் வரைன்னு தெரியும், என்னால இதை வைக்காம இருக்க முடியலையே, இதுல நான் அடிமையாகி போனேனே, இதுல அடிமையாக்கப்பட்டு போனேனே அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்படி அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த திமிர்வாதக்காரனும் ஏதோ ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த பாவம் அதிகமாகி பாவத்தின் கொடூரம் உச்சமான உடனேயே இயேசு இவனுக்கு இந்த திமிர்வாதம், இந்த காரியத்துக்கு இயேசு அனுமதித்தார். ஒரு பாவம் செய்கிறவனை என் ஆண்டவரால் பாதுகாக்க முடியாது, ஒரு தீமை செய்கிறவனை என் ஆண்டவரால் பாதுகாக்கவே முடியாது. ஒரு இந்த பாவத்திலே வாழ்கிறவனுக்கு இயேசு உதவி செய்யவே முடியாது. அப்படித்தான் இவன் பாவத்து நிமித்தம் பாதிக்கப்பட்டு போனான். பாவத்தினால தான் திமிர்வாதம், பாவத்தினால தான் பக்கவாதம், பாவத்தினால தான் இந்த வியாதி, பாவத்தினால தான் இந்த போராட்டம் இவனுடைய வாழ்க்கையில். ஆனாலும் கூட இயேசு மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், இயேசு மன்னிக்கிறவர். ஆனா பாவம் செய்து கொண்டே இருங்க, நான் மன்னிப்பேன் என்கிறது அல்ல. நீ அறியாம என் பிள்ளை செய்துட்டான், உங்க பிள்ளை ஒரு நாள் பாவம் செய்தா நீங்க மன்னிச்சிருவீங்க. காலம் ஃபுல்லா அந்த பாவத்தை செய்தா உன்னால மன்னிக்க முடியுமா? உங்க பிள்ளையா இருந்தாலும் உங்களால மன்னிக்க முடியுமா? எங்க சடையங்குழியில ஒரு இடத்துல ஒரு அப்பாவும் பிள்ளையும் மகன் செய்த தவறுக்காக தன்னுடைய தகப்பனார் ஒரு பத்திரம் வாங்கி கொண்டு வந்து, நீ என்னுடைய மகன் அல்ல என்பதாக தெருவில் எல்லாருக்கும் மத்தியில அந்த 100 ரூபாய் பத்திரத்தை வீசி விட்டார். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு தூரம் ஒரு பாவம், ஒரு தகப்பனால கூட பிள்ளை செய்த பாவத்தை மன்னிக்க முடியவில்லை. அப்படியானால் என் ஆண்டவர் இயேசு எப்படி மன்னிப்பார்? அதனால தான் இந்த வியாதி, இவ்வளவு பெரிய வியாதி, பக்கவாதத்தினால் நீ படுத்த படுக்கையாகி விட்டாய். இந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கை, அவனால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, செயல்பட முடியாது, கடமைகள் செய்ய முடியாது. பாவம் பரலோகத்திலே மிகுதியாகும் பொழுது ஒரு மனுஷன் பாதிக்கப்படுவான். அவனால செயல்படவே முடியாது. எத்தனை பேரை வேண்டுமானாலும் என்னால நிறுத்த முடியும். சரீர திடகாத்திரம், சரீர ஆரோக்கியம், சரீர பலன் இருக்கிற காலத்தில் தீமைகள் தீங்குகள் செய்து இப்பொழுது முடங்கி கிடக்கிறவர்கள், முடக்கப்பட்டவர்கள், முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், எத்தனை பேரை வேண்டுமானாலும் என்னாலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஒரு மனிதனுடைய பாவம் உச்சத்துக்கு போகும் பொழுது அவன் பாதிக்கப்படுவான், அது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, இந்த திமிர்வாதக்காரன், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இதுவரையில் நீ செய்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா, உனக்கு பாவத்தை மன்னிக்கிறேன். ஏன் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்தார் தெரியுமா?
இவனுக்கு அந்த வீட்டிலிருந்து கட்டில்ல சுமந்து கொண்டு இயேசு இருக்கிற இடம் வர்றது வரையிலும் அமைதியாயிருந்தான், பொறுமையாயிருந்தான். எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லவில்லை, இயேசுவை பார்க்க நான் விரும்பவில்லை என்று சொல்லவில்லை, இயேசுவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ண நான் விரும்ப மாட்டேன் என்று அவன் சொல்லவில்லை. அதை அவன் விரும்பினான். இயேசுவனிடத்தில் ஜெபிக்க போறதை விரும்பினான். இயேசுவனிடத்தில் இவனை கொண்டு போகிறதை இந்த திமிர்வாதக்காரன் விரும்பினான். நீ விரும்பாவிட்டால் உனக்கு அற்புதத்தை செய்யவே முடியாது. விரும்பணுங்க, இயேசுவை விரும்பணும், ஒரு ஜெபத்தை விரும்பணும், ஒரு ஆராதனையை விரும்பணும், இயேசுவை விரும்பணும். விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. விரும்புறவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். விரும்புறவங்களுக்கு இயேசு நன்மை செய்வார். விரும்புறவங்களை கர்த்தர் வாழ வைப்பார். விரும்புறவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். திமிர்வாதக்காரன் தன்னுடைய வீட்டிலிருந்து இயேசு இருக்கிற வீடு வரையிலும் அவனை 4 பேர் சுமந்து கொண்டு வருவதற்கு இவன் என்னை கொண்டு போங்கன்னு தான் சொன்னான். ஜெபிக்க அவன் மனதுள்ளவனாய் மாறினான். இயேசுவனிடத்துல கொண்டு போக இவன் விருப்பம் உள்ளவனாய் மாறினான். இப்ப அங்க போனா ஜனக்கூட்டம் ரொம்ப திரளான கூட்டம், ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தது. உடனே இந்த கூட்டத்துக்கு மத்தியில என்னை ஏன் கொண்டு வந்தீங்க, ஏன் என்ன கொண்டு போறீங்க, நான் இனி அங்க உள்ள வர முடியாது அப்படி என்று அவன் சொல்லவில்லை. எப்படியாவது என்ன அவரிடத்துல கொண்டு போங்க, எப்படியாவது இயேசுனிடத்துல என்ன கொண்டு போங்க, இயேசு என்ன ஜெபம் பண்ணட்டும், இயேசு எனக்காக ஜெபம் பண்ணட்டும், அவரிடத்துல எப்படியாவது கொண்டு போங்க. அதைத்தான் இவன் விரும்பினான், அதைத்தான் விரும்பினான். அதனால தான் சொல்றோம், எப்படியாவது ஆராதனைக்கு வாங்க. சாத்தான் சில நேரங்கள்ல தடைகளை கொண்டு வருவான். ஒரு ஆராதனைக்கு வரக்கூடாதபடி, ஜெபம் பண்ணக்கூடாதபடி, கர்த்தரை தேடக்கூடாதபடி சில தடைகள், போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். நம்ம தான் கவனமாய் இருக்க வேண்டும், நம்ம தான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, சுமந்து கொண்டு இங்க வந்தா இயேசுவை இடத்துல போக முடியாத ஜனக்கூட்டம், இந்த திரளான ஜனங்கள், திரள் கூட்ட மக்கள், இதற்கு மத்தியில எப்படி போக முடியும்? அப்பதான் அந்த 4 பேர் எப்படியாவது இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு போவதற்காக இங்க இருந்து மேலே ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறக்கி அதுவரையில் அவன் பொறுமையாய் இருக்கிறான். அதை விரும்புகிறான். அவன் விரும்புறாங்க. திமிர்வாதக்காரன் மேல கொண்டு அதெல்லாம் அவனுக்கு பாருங்க, அந்த கட்டில பிடிச்சு அவனை தூக்குறது வரையிலும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு கீழே இறக்குறது வரையிலும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அதுல எல்லாம் பொறுமையாய் இருக்கிறான். அதை விரும்பினான். அதை விரும்பின உடனே இயேசு கிட்ட கொண்டு வச்ச உடனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு என்னை தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் நீ பிரயாசப்பட்டு என்னை நீ தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் நீ என்னை தேடி வந்தாயே. என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், என் ஆண்டவர் ஜனங்கள் மேல் அன்புள்ளவர். இவ்வளவு தூரம் நீ பிரயாசப்பட்டு வந்தாயே என்று இயேசு நம்ம மேல் அன்புள்ள ஒரு தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவன். இப்படியானால் இவன் அவ்வளவு பாவம் செய்திருப்பான். அவ்வளவு பாவம் செய்து அந்த பாவத்தின் உச்சம் பரலோகத்திலே போனது நிமித்தம் ஆண்டவர் அவனுடைய பாதுகாப்பை விலக்கி விட்டார். சாத்தான் அவனுக்குள்ளே ஒரு கொடூரமான வியாதி, எழும்ப முடியாத அளவுக்கு வியாதி, கொடூரமான வியாதியை அந்த திமிர்வாதக்காரனுடைய சரீரத்திலே உண்டானது. உண்டான பிறகு இவனை கொண்டு வந்த உடனே இயேசு பாருங்க, என் மகன், எல்லாரும் தவறு செய்கிறது உண்மைதான், எல்லாரும் பாவம் செய்தது உண்மைதான், இவன் அதுல பாவம் செய்தது உண்மைதான், இவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மகனே, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ திடங்கொள்ளுப்பா, நீ நல்ல நம்பிக்கையாயிரு, உனக்கு பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார். இத்தனை வருஷங்களாய் பாவத்திலே வாழ்ந்த அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். மன்னிச்ச உடனே என்ன நடந்து பாருங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாவத்தை ஆண்டவர் மன்னிச்ச உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு நடந்து போனான். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படணுங்க, அப்பதாங்க அற்புதம் நடக்கும். என் வாழ்க்கையிலும் ஒருவேளை நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் எனக்கு இதுவரையில நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பாவம்.
என்னுடைய பாவத்து நிமித்தமாகத்தான் இந்த அற்புதம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. உங்க வாழ்க்கையில யோசிங்க, ஆண்டவரே இவ்வளவு நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நாள் ஆராதனைக்கு போறேனே, இவ்வளவு நான் உங்க சமூகத்துல இருக்கிறேனே, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் வரல? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் வரல? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பாவம், இந்த பாவத்து நிமித்தம் நீ ஜெபிச்ச ஜெபத்திற்கு நான் பதில் தர முடியாது. இந்த பாவத்து நிமித்தம் உன்னுடைய ஜெபத்திற்கு நான் அற்புதம் செய்ய முடியாது. இந்த பாவத்து நிமித்தம் உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. இந்த பாவம் என்னைக்கு மன்னிக்கப்படுதோ உடனே நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உனக்கு நான் உடனே அந்த அற்புதத்தை செய்வேன். இப்ப பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று இயேசு சொன்னார். முதலாவது ஆண்டவர் அவனுக்கு பாவத்தை மன்னித்தார். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்து விட்டார். நமக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல, இயேசுவே என்னிடத்துல இருக்கிற பாவத்தை மன்னிங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாவம் மன்னிக்கப்படும். அவர் இரக்கமுள்ள தேவன். எவ்வளவு பாவம் நம்ம செய்திருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் தானே. உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக அவன் நடந்து போனான். எல்லாரும் அப்பொழுது ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி நான் கண்டதில்லை என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவ்வளவு தூரம் இவனுக்கு திமிர்வாதம், அந்த பக்கவாதம், அந்த ஸ்ட்ரோக் வியாதி, அவ்வளவு தூரம். இவன் படுக்கையில கிடந்தவன் அல்லவா, எத்தனையோ ஆண்டுகள் படுக்கையிலே, படுத்த படுக்கையிலே, அவனுக்கு கடமைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு படுக்கையிலே கிடந்தவன் அல்லவா. இவன் எழும்பி நடந்து வாரான். எப்படி நடந்தான்? இது எப்படி நடக்கிறான்? எந்த டாக்டர்கிட்ட போயிருப்பான்? எந்த மருத்துவரை சந்திச்சிருப்பான்? எந்த மருத்துவர் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் யாரே நான் இப்படி கண்டதில்லை என்று ஜனங்கள் பிரமித்தார்கள். ஜனங்களுக்குள்ள பிரமிப்புண்டானது. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன பாக்குறவங்க பிரமிப்புண்டாகணும். என்ன பாக்குறவங்க புனிதராஜா இப்படி, அவனா இப்படி, இவனா இப்படி மாறிவிட்டான், பிரமிப்புண்டாகணும். உங்களை பார்க்கும் ஒருத்தங்க பிரமிப்புண்டாகணும். தீனாளா இப்படி மாறிட்டா, இவளா இப்படி பாடுறா, இவளா இப்படி ஆராதனை, இவளா இப்படி அப்படின்னு ஒரு பிரமிப்புண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மேல பிரமிப்புண்டாகணும். உங்களை பாக்குறவங்க பிரமிப்புண்டாகணும். சுமிய பார்த்து சொல்லணும், சுமியா இப்படி பிரசங்கம் பண்றா, இப்படி இவ்வளவு ஊழியம் செய்யறா, இப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேல பிரமிப்புண்டாகணும். கர்த்தர் உங்களை பிரமிப்புண்டாகும்படி செய்வார். அவர் உங்களை பிரமிப்புண்டாகும்படி செய்வார். ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த ஆச்சரியமும் இந்த பிரமிப்பும் ஜனங்களுக்குள்ள உண்டானதற்கு காரணம் என்ன தெரியுமா? 3 காரியம்தான். ஒண்ணு அற்புதம் அவனுக்கு நடந்ததுனால தான் அந்த பிரமிப்பு. அவன் எழும்ப முடியாதவன், நடக்க முடியாதவன், பேச முடியாதவன், செயல்பட முடியாதவன். அந்த ஊர் மக்கள் இவனை கண்ட உடனேயே, இவனா இப்படி எழும்பி நடக்கிறான், இவனா இப்படி ஆகி இருக்கான், இவனா இப்படி பேசுறான், இவனா இப்படி அப்படின்னு ஜனங்களுக்குள்ள பிரமிப்பு. அந்த அற்புதம் அவனுக்கு நடக்க காரணம் என்னன்னா, ஒண்ணு இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவன் இயேசுவினிடத்துல கொண்டு வந்தாங்க. உங்க பிள்ளைய இயேசுவினிடத்துல கொண்டு வாருங்க, அப்பதாங்க அந்த பிள்ளை ரட்சிக்கப்படும். ஜப கூட்டத்துல பிள்ளைய கொண்டு வாங்க, அப்பதான் அந்த ஜபத்துல அந்த பிள்ளை வளரும். உங்க பிள்ளைய அந்த முகாமுக்கு கொண்டு வாங்க, அப்பதான் அந்த பிள்ளைக்கு இயேசுன்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இயேசுன்னா என்னன்னு தெரியல, ஜபம்னா என்னன்னு தெரியல. ஜப நேரத்துல கண்ணை முளைச்சிட்டு ஆந்த மாதிரி இருக்குதுங்க. ஜபம் பண்ண சொன்னா பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியல. உங்க பிள்ளைய நீங்க கவனிங்க. உங்க பிள்ளைக்கு ஜபம் பண்ண தெரியுதா? உங்க பிள்ளைக்கு வசனம் படிக்க தெரியுதா? உங்க பிள்ளைக்கு 5 வசனமாவது சொல்ல தெரியுதா? இயேசுன்னா யாருன்னு சொல்ல தெரியுதா? உங்க பிள்ளைய நீங்க கவனிங்க. வேற கவனிக்க சொல்ல, உங்க பிள்ளைய நீங்க முதல்ல கவனிங்க. என் பிள்ளை ஜபிக்குதா? என் பிள்ளை வசனம் படிக்குதா?
எங்க பிள்ளை என் பிள்ளைக்கு இயேசுவை பற்றி தெரியுதா? இயேசு எப்படிப்பட்டவர்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியுதா? இயேசு கிட்ட எவ்வளவு அன்பு இருக்குன்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியுதா? ஆண்டவர் இயேசுவினிடத்துல கொண்டு வரப்பட்டான். கொண்டு வரணுங்க பிள்ளைகளை, நீங்க வரணும் இயேசு கிட்ட, ஆண்டவர்கிட்ட வரணும், இயேசு கிட்ட வரணும். இந்த அற்புதம் நடப்பதற்கு காரணமே அவனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. அவர்கிட்ட கொண்டு வந்ததுனால தான் அற்புதம். இரண்டாவது, கொண்டு வந்த உடனே அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சுங்க. அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு ஜெபம் வராது. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு ஆராதனையில வந்திருந்து உறங்குவாங்க, நல்ல உறக்கம் உறங்குவாங்க. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க. செல்போனை சர்ச்சுக்குள்ள நோண்டிட்டு இருப்பாங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் இயேசுவுக்கு மேல விசுவாசம், இயேசுவுக்கு மேல பக்தி, இயேசுவுக்கு மேல வைராக்கியம், இயேசுவுக்கு மேல இருந்திருந்தா ஆண்டவரேன்னு சொல்லி கதறுவாங்க, கத்துவாங்க, விழிப்பாங்க. இயேசுவே, ஒரு பறவைக்குரிடம் இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே தாவீதின் குமாரனேன்னு கத்துறானே, அவனுக்கு அற்புதம் செஞ்சார், அவனுக்கு நல்லது செஞ்சார், அவனுக்கு உதவி செய்தார். கத்துங்க, கதறுங்க. விடிய காலத்துல அமைதியான நேரத்துல இயேசுவேன்னு ஒரு 10 சத்தம் கொடுத்து பாருங்க, அவர் ஓடி அந்த இடத்துல வருவார், அந்த வீட்டுல வருவார், இயேசு வருவார். உங்க வீட்டுல நல்லது நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குங்க, நடக்கும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது விசுவாசம். மூணாவது, அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அவனுக்கு பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். ஏன்னா உங்க பாவத்தை இயேசு மன்னிச்சாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பாவத்தை நீங்க மன்னிச்சிட்டீங்களா ஆண்டவரே? எல்லாரும் பாவிகள் தான், நானும் பரிசுத்தவான்னு யாரும் நினைக்காதுங்க, எல்லாரும் பாவிகள் தான். இங்க இருக்கிற இதுல யாருமே பரிசுத்தவான் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவிகள் தான். சில பேர் சொல்றாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன். எங்கேயோ மார்த்தாண்டத்துக்கு போனாங்க, போன இடத்துல யாரை கண்டாங்களோ, யார்கிட்ட பேசினாங்களோ, யாருகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ தெரியாது. புருஷன் கேட்கிறேன், என்னம்மா எங்க வந்துட்டு இருக்கே? வாரது அங்க திருத்தோபுரத்துக்கு அந்த பக்கம் கொளுத்தரையில வராங்க. களியக்காவில வந்தாச்சு, இங்க பாருங்க நான் உடனே வந்துடுறேன். நான் வந்தது களியக்காவில வந்தாச்சு, உடனே வாரேன். பிளைட் பிடிச்சு உடனே வந்துருவான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பொய் சொல்லுகிறவங்க தான். ஆகவே அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். இயேசு கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே விடிஞ்சா ராத்திரி வரையிலும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்ப இயேசுவினிடத்துல முதல்ல கொண்டு வந்தாங்க இல்ல. யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தால், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவினிடத்துல யார் வந்தாலும் அவங்கள ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். நீ என்னட்ட வராத, நீ பாவி, நீ நாத்தம் பிடிச்சவன், நீ குஷ்டரோகம் பிடிச்சவன், நீ நடக்க முடியாதவன், நீ பாதிக்கப்பட்டவன், நீ அழுக்கு துணி உடுத்திருக்கிறவன், இப்படி எல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவினிடத்துல வந்தா அவர்களை ஆண்டவர் புறம்பே ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கிறேங்க, நிறைய காரியங்கள் அனுபவிச்சிருக்கேன். இயேசு கிட்ட வந்ததுனால தாங்க இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இயேசு கிட்ட வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள், இயேசு கிட்ட வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள். அப்ப இயேசு கிட்ட வருகிறவன் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்த அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் புறம்பே தள்ளாத ஒரு தேவன். அவரிடத்துல வருவங்களை புறம்பே தள்ள மாட்டார். இரண்டாவது விசுவாசிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர்கிட்ட விசுவாசத்தோடு வாருங்க, நம்பிக்கையோடு வாருங்க. இவர் நல்லதே கடவுளுங்க, நல்ல ஆண்டவருங்க. இப்படி ஒரு ஆண்டவரை இந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யணும். என் பிள்ளைக்கு உதவி செய்யணும். ஒரு அம்மாவிட்ட ஒரு தடவை, ஏங்க நீங்க நல்லா மெலிஞ்சிருக்கீங்க நல்ல அப்படின்னு கேட்டேன். அதப்ப அவங்க சொல்றாங்க, நான் இப்போ கொஞ்சம் மெலிஞ்சது, நான் முன்னாடி எல்லாம் நல்லா சாப்பிடுவேன், இப்போ ரொம்ப அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்படி ஏன் உங்களுக்கு வசதி இல்லாமையா அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ பிறந்தது பெண் இல்ல அப்படின்னாங்க. பிறந்தது பெண்ணா, அதனால இவங்க சாப்பாடை குறைச்சிட்டாங்க, சேமிக்குதுல முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க.
பெண்ணு பிறந்ததுனால சேமிப்புல. அப்போ உன் பிள்ளைக்கு நீ இவ்வளவு செய்யணும்னு, நீ சாப்பிடாம உண்ணாம கொள்ளாம இவ்வளவு நீ செய்யணும்னு இருக்குதியே, எப்படியெങ്കിലും வருஷத்துக்குங்களும் ஒரு 5 பவுனங்களும் செய்யணும் இல்ல பாஸ்டர்? 5 ஞானமா இருக்கிறது நல்லது, அது கர்த்தர் நல்லது. அப்ப 5 பவுனாவது நம்ம செய்யணும் இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எப்படியோ உங்க காரியம் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைக்கு நீ செய்யணும் வருஷத்துக்காவது 5 பவுனாவது செய்யணும்னு சேர்க்கிறியே. என் ஆண்டவரை நீ நேசிச்சால், என் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்தால், என் ஆண்டவரோடு நீ வாழ்வாயானால், அதை விட அந்த பகரம தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இப்ப விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் அற்புதம் செய்வார். 3வது, திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். இவ்வளவு அற்புதம் நடந்ததற்கு காரணம் அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். சங்கீதம் 32:1 வாசித்தால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டாவன், நீங்க பாக்கியவான். உங்க மீறுதல் மன்னிக்கப்பட்டால், உங்க பாவம் மூடப்பட்டால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 7:21 வசனத்தை வாசித்தால், ஏன் என்கிட்ட என்ன பாவம் இருக்கு பட்டியல் இருக்கு பாருங்க. மார்க் 7:21 வசனம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை, இவங்களுக்கு சிந்தனை சிந்திக்கிறதெல்லாம் நல்லதே கிடையாது, நல்ல சிந்தனை கிடையாது, பொல்லாத சிந்தனைகள். அல்லேலூயா. நிறைய மனிதர்களுக்கு சத்தத்தை காணோம், நீங்க இல்லம்மா ஆரோ ஒருத்தங்க, பொல்லாத சிந்தனை, பொல்லாத சிந்தனையை சிந்திச்சு 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 பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவு, பயங்கரமான களவு. புருஷன் வச்சிருக்க பைசைய மனைவி எடுக்கிறதும் களவுதான், மனைவி வச்சிருக்க பைசைய புருஷன் எடுக்கிறதும் களவுதான், அம்மா அப்பா வச்சிருக்கிற பைசைய பிள்ளை எடுத்தாலும் களவுதான். நான் என்ன கொள்ளையடிக்க போனேன், பேங்க்ல போய் கொள்ளையடிச்சனா அப்படின்னு கேட்காத. நீ என்ன சின்ன இது செஞ்சாலும் கள்ளம் கள்ளந்தான். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். களவுகளும், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. களவுகளும், துஷ்டதனம், துஷ்டையா, இவனை போல ஒரு துஷ்டை 1 கிடையாது. துஷ்டை, துஷ்டத்தனம், இவனை நல்ல பேர் வச்சிருக்காங்க சில ஆளுகளுக்கு, துஷ்டை. இந்த துஷ்டனும் கபடும், கபடு, கபடுன்னா எப்ப, கபடுன்னா என்ன தெரியுமா? வஞ்சன புத்தி. என்ன புத்தி? வஞ்சன புத்தி. எப்படி இவனை கெடுக்கணும், அடுத்தவனை கெடுக்கிறதுலே வஞ்சன புத்தி. இது சில பேருக்கு நிறைஞ்சிருக்கு, சில பேருக்கு நிறைய இருக்கு. கபடுகளும் வஞ்சனங்களும் காமவிகாரமும் வன்கண்ணும், வன்கண் பெருமை. சில பேருக்கு படிப்பு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு பயங்கர சரீரம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெருமை. சில பேருக்கு பெருமை. பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. இதுதாங்க, இது மன்னிக்கப்படும். இதுல ஒரு குணம் இருந்தாலும் வியாதி வரும், இதுல ஒரு குணம் இருந்தாலும் பாதிப்பு வரும், இதுல ஒரு குணம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும், இதுல ஒரு குணம் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்படும். அப்ப மன்னிக்கணும். நீதிமொழிகள் 28:13 வசனத்தை வாசித்தால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெறுங்க. இரக்கம் பெறதுக்கு 2 நாள் ஆகும். அதிகாலையில் எழும்பி ஆண்டவரேன்னு கதறணும், ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து இயேசுவேன்னு சொல்லணும். அப்போ அந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஆண்டவரிடத்துல இரக்கம் வர, இன்னைக்கு வர, இப்ப வரும், இந்த நிமிஷத்துல வரும் இரக்கம் வர. யோவான் 8:36 வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையா. குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினாதான் விடுதலை. இயேசு இல்லாம ஒரு மனுஷனை விடுதலையாக்க வழி இல்லை. பாவத்தை மன்னிக்கிற ஒரே வழி இயேசு. இயேசுதாங்க ஒரு மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்க முடியும்.
இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. மத்தேயு 9:6 வசனத்தை வாசித்தா, திமர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு. அவ்வளவுதான், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டாப்பா, நீ எழுந்து சந்தோஷமா போ. உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு பாதிக்கப்பட்ட துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு. சந்தோஷப்படுத்துகிற தேவன். இந்த முடவனா இருக்கும்போது, இவன் ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டு திமிர்வாதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எவ்வளவு கவலை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு இருதயத்துல வேதனை. என்னால எழும்ப முடியலையே, நடக்க முடியலையே, பேச முடியலையே, 4 பேர் இடத்துல போக முடியலையே, எவ்வளவு வேதனையான காரியம். கர்த்தர் அவனை அந்த வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படி அவனை எழும்பி நடக்க பண்ணினார். உங்களுக்கு அற்புதம் செய்வார், எனக்கு செய்வார், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் செய்வார். இத சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இயேசு செய்வார். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவர் செய்வார். பாவம் மன்னிக்கப்பட ஒரே வழி இயேசு. 1 பேதுரு 2:24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்துல அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 8:17 வாசிக்கும் போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். இயேசு சிலுவையிலே சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கம், பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், துக்கத்தை சுமந்தார். யாருக்காக? கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசித்தால், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தை நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டார். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை அவர் மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், சாமத்திலிருந்து மீட்டெடுத்தார், வியாதியிலிருந்து மீட்டெடுத்தார், உபத்திரவத்திலிருந்து மீட்டெடுத்தார், கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்தார், பாடுகளிலிருந்து மீட்டெடுத்தார். உங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில என்ன போராட்டமாயிருந்தாலும், என்ன நிந்தையாயிருந்தாலும், என்ன பரிகாசமாயிருந்தாலும் இயேசு கட்டாயமாய் அற்புதம் செய்வார். அது இன்றைக்கு செய்வார். அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவினிடத்துல வந்த உடனே அடுத்த நிமிஷத்திலே பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்திலே அவனுக்கு அற்புதம் நடந்தது. உங்களுக்கு இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருங்க, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்வார், இப்பொழுதே செய்வார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆமென். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே
உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல துதிங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏதோ ஒரு பாவம் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறது. ஏதோ ஒரு பாவம். ஓ ஹல்லேலூயா. பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவார். இரக்கம் பெறுங்க, இரக்கம் பெறுங்க. ஆண்டவரே பாவத்தை மன்னிங்கப்பா. அவருடைய சிலுவையின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. சிலுவையின் ரத்தம் கழுவுகிறது, கழுவுகிறது. கழுவப்படுங்க, கழுவப்படுங்க. சிலுவையின் ரத்தத்தினால் கழுவப்படுங்க. சிலுவையின் ரத்தத்தினால் கழுவப்படுங்க. ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. சிலுவையின் ரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. சிலுவையின் ரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துல பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாரையும் கரத்துல தருகிறோம். தடைகள் எல்லாம் மாறி போனதற்காய் நன்றி. விடுதலை சுகமுண்டானதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த இடத்துல வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆராதனை தந்ததற்காக நன்றி அப்பா. அடுத்த மாசம் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சந்திக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம் என்னும் சதா காலங்களிலும் இந்த நாளிலே கடந்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.